ஹாய், இன்னைக்கு ஒரு லென்த் வீடியோ பார்ப்போமா? அதாவது பெண்கள் கிராமப்புறத்தில் எப்படி இருக்கணும், நகரப்புறத்தில் எப்படி வாழலாம், இது ரெண்டுமே நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கிராமப்புறத்தில் பெண்கள் அதாவது சுய வேலையை எப்படி வேணாலும் செய்யலாம். தயிர் விற்கலாம், பால் விற்கலாம், பூ விற்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், சீட்டு போடலாம். அதாவது அப்புறம் எந்தெந்த தொழில் தேவையோ அந்தந்த தொழிலும் கற்றுக்கலாம். நம்ம பெண்கள் முடங்கி மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நம்ம கணவன் கையிலையும் போராட முடியாது, பிள்ளைங்களையும் வளர்க்க முடியாது. நம்ம ஒரு கட்டுப்பாடோடு நம்மளால் முடியுன்ற தைரியத்தோடு வாழணும். இதுவரையிலும் எப்படி இருந்தீங்களோ இனி நான் வீடியோவில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள்லாம் முன்னேறணும். முன்னேறிட்டு எனக்கு நாங்கள் இந்த விஷயத்தில் இந்த தொழிலில் நாங்கள் முன்னேறி இருக்கோம் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். இது கிராமப்புறத்துக்கு. நகரப்புறத்தில் வாழ்கிற பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறதே நகரப்புறத்தில் தான். நீங்கள்லாம் ரொம்ப தெளிவாக வாழ கற்றுக்கணும். எந்த முடிவும் டக்குன்னு எடுத்துடாதீங்க. கொஞ்சம் யோசித்து எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசித்து இது பண்ணுங்கள், முடிவு எடுங்க. எந்த வேலைக்கு போனாலும் சரி, அதாவது நீங்கள் சுய தொழிலாக பார்க்கணும். வேலைக்கு போனீங்கன்னா காலையில் எழுந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கிற கணவரை பார்த்துட்டு அவருக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறது ரொம்ப பெரும்பாடாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருக்குது, ஆனால் நம்ம வெளிக்காட்டிக்க மாட்டோம். அந்த திறமையை நம்ம வெளிக்காட்டணும். நம்ம வெளிக்காட்டினோம்னா நம்ம கண்டிப்பாக முன்னேறலாம், எதுலேயுமே ஜெயிச்சு வரலாம். எல்லா பெண்களும் ஒரு திறமையோடு வாழணும். நகரப்புறத்தில் ரொம்ப இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ரொம்ப சீரழிஞ்சு போயிடுறாங்க நிறைய பெண்கள் வாழ தெரியாமல். நீங்கள்லாம் வாழணும், கண்டிப்பாக முன்னேறணும். எல்லா பெண்களும் ஒரு தைரியசாலியாக ஆகணும். வர 26வது வருஷத்தில் நம்ம இந்தியாவில் பெண்கள் முன்னுரிமை பெற்றிருக்கணும். நான் அதை ரொம்ப முழுக்க முழுக்க நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் சுயதொழில் செஞ்சு முன்னேறணும். நான் ஷார்ட் போடுறேன்னா நான் இதுக்காக தான். பெண்கள் முன்னேறணும், பெண்கள் முடங்கி இருக்கக்கூடாது. பெண்கள் எந்த வேலையாக இருந்தாலும் ஈடுபாடு கொடுத்து முன்னேறத்துக்கு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஷார்ட் போடுறேன். ஒரு சிலர் மெசேஜ் அதாவது இது பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் எதுக்காக ஒன்றுமே புரியல, எதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு. நான் கண்டிப்பாக முழுக்க முழுக்க பெண்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணுறேன், பெண்களுக்காக தான் பேசுகிறேன். பெண்களே கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். என்னுடைய வீடியோவை பாருங்கள், வீடியோவை பார்த்து நீங்கள் எப்படி பிழைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முன்னேறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் இருக்கீங்கன்ற ஒரு தைரியத்தில் உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் வேறு எதையும் கொடுத்து உதவ முடியலைனாலும் நான் உங்களுக்கு பேச்சு திறமையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் முன்னேறணும், கண்டிப்பாக முன்னேறுவீங்க. அந்த ஒரு தைரியத்தை மனசில் வச்சுட்டு நகரப்புறத்தில் இருக்க பெண்கள் எல்லாரும் திறமையோடு வாழ கற்றுக்கோங்க. எதுலேயும் நம்ம தோல்வின்றதே இருக்கக்கூடாது, வெற்றியோடு பயணிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் முன்னேறுவீங்க. பாய்.